அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்பான். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய நாமாத்திரமை நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உன்னோடு கூட இருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். த லார்ட் இஸ் வித் யூ. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். 19ஆம் நூற்றாண்டில் உலக புகழ்பெற்ற பிரான்ஸ் விண்வெளி ஆய்வாளர் பிரான்சிஸ் அரோகோ என்பவர் மிகவும் சோர்வடைந்து நம்பிக்கையில் குன்றிய வேளை அவரது மேஜையில் கிடந்த புத்தகத்தின் அட்டையில் பொறிக்கப்பட்டிருந்த ஜீன் அலம்பர்ட் என்ற தத்துவ மேதையின் வார்த்தை அவர் கண்களில் பட்டது. அதை கருத்துடன் படித்தபோது அந்த வார்த்தை அவரது சோர்வை நீக்கி அவரை திடனடைய செய்து அவருக்கு மாபெரும் நம்பிக்கை அளித்தது. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், கோ ஆன் சார், கோ ஆன். த டிஃபிகல்டிஸ் யூ மேட் வில் சால்வ் தெம்செல்வ் ஆஸ் யூ அட்வான்ஸ் என்பது அந்த வார்த்தை. ஜீன் அல்பர்ட் என்ற மனிதனின் வார்த்தை சோர்வற்ற மனிதனை திடப்படுத்துமானால், தேவாதி தேவனின் அருள் வார்த்தை நம்மை பலப்படுத்தி நம்ம தேற்ற வல்லமை உடையதாக இருக்கின்றது. முதலாவது பார்க்கும்போது, நெருக்கத்தின் நடுவில் கர்த்தர். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி மீதியானவரால் இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் கர்த்தர் அவர்களை மீதியானரின் கையில் 7 வருஷ காலம் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் அடிக்கடி அவர்களின் விளைச்சல்களை கெடுத்தனர், ஆடு மாடிகளை ஓட்டி சென்றனர். இஸ்ரவேலர் தங்கள் பிரயாசத்தின் பலன் அடையாமல் போனார்கள். பயமும் கலக்கமும் சமாதானமற்ற சூழ்நிலையும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இப்படி தேவ கோபாக்கினை அனுபவித்த வேளையிலும் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அவர்கள் அருகில் கடந்து வந்து அவர்களுடனே இடைபடுகிறான். கர்த்தருடைய தூதன் கிதியோனை சந்திக்க தேடி வந்து, கர்வாலி மரத்தின் கீழ் கிதியோனுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தேவ பிரசனத்தை வாக்களிக்கின்றான். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் 121 பாடுவதை பார்க்கிறோம். நெருக்கங்களின் நடுவிகளிலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அருகாமையில் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 2ஆவதாக கேள்விகளின் நடுவிலும் கர்த்தர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் எங்களுடனே இருந்தார், இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அநேக வேளைகளிலே நமக்கு அனுகூலமான காரியங்கள் நிகழும்போது, நாம் விரும்பும் அல்லது எதிர்பார்க்கும் சூழ்நிலைகளை காணும்போது கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் என்று எண்ணுகிறோம். பாடுகள் நெருக்கங்கள் சூழும்போது கர்த்தர் நம்மை கைவிட்டார், மறந்து போனார் என்று எண்ணுவதும் உண்டு. தேவ பிரசன்னத்தை சூழ்நிலையை கொண்டு கவனிக்கிறோம். அருள்நாதர் சிலுவையில் அறையப்பட்டதை கண்ட எம்மாவு சீசர்கள் தங்கள் நம்பிக்கையை முற்றிலும் இழந்தனர். சிலுவை பாடுகள் தங்கள் நம்பிக்கையின் முடிவு என்று துக்கத்துடன் நடந்து சென்றனர். இயேசு அவர்களுடனே கூட நடந்து சென்றும் அவரது பிரசன்னத்தை அறியாதிருந்தனர். ஆனால் சிலுவை மகத்தான வெற்றியின் வாசல் என்பதை அவர்கள் உணரவில்லை. அருள்நாதர் வேத வசனங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே சென்றபோது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. இயேசுவை ஜீவனுள்ள தேவனாக கண்டனர். வாழ்க்கையில கேள்விகள் ஐயப்பாடுகள் சூழும்போது தேவ வசனத்தை தியானிக்க கர்த்தர் நம்மோடு இருப்பதை அன்றாட வாழ்வியலை காண முடியும். பிரியமானவர்களே, கடினமான உழைப்பின் நடுவில் கர்த்தர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில்
கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோன் கடினமாக பிரயாசப்பட்டு உழைக்கும் போதே கர்த்தர் அவனுடன் இடைபடுகின்றார். எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கலக்கத்தின் நடுவிலும் கிதியோன் தனது கடமையை சரியாக நிறைவேற்ற தவறினதே கிடையாது. அப்போதே அவனுடன் இடைப்பட்டு அவனது வாழ்வில் தேவன் கொண்ட உன்னதமான நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். மோசே 40 ஆண்டுகள் பார்வோனின் குமார்த்தியின் மகனாக அரண்மனையில் இருந்து எகிப்தின் சாஸ்திரங்களை கற்ற நாட்களில் அல்ல, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்வில் கடினமாக உழைத்து ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே வரைக்கும் வந்த கடினமான நாட்களில் தேவன் மோசேயின் வாழ்வையில் கொண்ட உன்னத நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது தமது பிரசன்னத்தை நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்களிக்க யாத்ரா 3:12 பார்க்கிறோம். அதே விதமாக கிதியோனுக்கு தேவன் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று நியாயாதிபதிகள் 6:16 அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். God who hears our prayers. ஆதியாகமம் 16 அதிகாரம் 11 வசனத்தில் உன் அங்கலாப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்கிறவர், லார்ட் ஹூ ஹியர்ஸ் என்று பொருள். அங்கலாய்ப்பு என்பது வார்த்தையினால் வெளிப்படாத உள்ள குமுறலை குறிப்பதாகும். உள்ளத்தின் போராட்டங்கள், விசாரங்கள், நம்பிக்கையற்ற நிலை அனைத்தையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினாள். ஆபிரகாமும் ஆகாரை கைவிட்டு விட்டான். அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு உன் பார்வைக்கு நலமானபடி செய்து தன் மனைவி சாராயிடம் சொல்லிவிட்டான். எல்லாராலும் கைவிடப்பட்டவன் வாழ்வின் எல்லைக்கோட்டை நோக்கி வனாந்தரத்தில் ஓடினால் இந்த ஆகார். இப்படி நம்பிக்கையற்ற கலங்கும் வேளையில் உன் அங்கலாப்பை கர்த்தர் கேட்டார் என்று தூதனின் வார்த்தை அவளுக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அகஸ்டின் ஜபக்குமார் அண்ணன் செய்தியை கேட்பது வழக்கம். அண்ணன் ஒரு நாள் செய்தி கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்கள் பீகாரில் அகஸ்டின் ஜபக்குமார் அண்ணன் பீகாரில் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டு வருகிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அந்த பீகார் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறதாம். அந்த கிராமத்திலே 15 தலைமுறைகளாக விபச்சார தொழிலை செய்கிறார்கள். 15 தலைமுறைகளாக, 1-2 தலைமுறை கிடையாது, 15 தலைமுறைகளாக அந்த கிராமம் முழுவதும் விபச்சார தொழில். அந்த விபச்சாரத்தில் நிறைய பேருக்கு அப்பா, இந்த பிறக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இருக்காது, யாருன்னு தெரியாது. அகஸ்டின் ஜபக்குமாரன் அங்கே ஊழியர்களை அனுப்பி அங்கே சென்று தேவனுடைய பணியை செய்தார்கள். அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார்கள். அதில் ஒரு 50 பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய பணித்தளத்தில் வைத்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார்கள். ஜபத்தில் வழி நடத்தினார்கள். ஒரு நாள் அவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணணும்னு சொல்லி பிளட் டெஸ்ட் செக் பண்ணணும்னு சொன்னபோது அதில் செக் பண்ணும்போது 26 பிள்ளைகளுக்கு எய்ட்ஸ் வியாதி கண்டுபிடிக்கப்பட்டது. 26 பிள்ளைகளுக்கு எய்ட்ஸ் நோய் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரே அதிர்ச்சி அண்ணனுக்கு. அந்த பிள்ளைகளை மறுபடியும் அங்கே பணித்தளத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் ஹீலிங், இயேசுனை சுகமாக்குவார், அபிஷேகத்தில் அவர் வழி நடத்தினார்கள். சொல்லி 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 ஒவ்வொரு பிள்ளைகளை பேரை சொல்லி ஜபித்தார்கள். 1 மாதம் கழித்து மறுபடியுமாக செக்கப் செய்து ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ண போது எய்ட்ஸ் நோய்க்குரிய அறிகுறியே இல்லை, வியாதியே இல்லை என்கிற ரிப்போர்ட் வந்தது. பிரியமானவர், எவ்வளோ அதிசயம் பார்த்தீர்களா? ஜபத்தை கேட்கிறவர் தேவன். ஜபத்தை கேட்கிறவன் நீ எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட நீ வியாதியுள்ளவனாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரிடத்திலே அழுது ஜபிக்கும் போது, எசேக்கியா ராஜா காரியத்தை ஒழுங்குபடுத்தும் தூதன் சொன்னோடனே அவன் அழுது ஜபித்தான். 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அழுகையின் ஜபத்தை கேட்கிறவர் தேவன். அன்னால் கண்ணீர் வடித்து தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபித்தாள். அவருடைய அழுகையை கேட்டார். ஒரு சொட்டு கண்ணீர் தேவனிடத்தில் வடித்தாலும் உன் அழுகையை அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அழுகையோடு ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபித்து பாருங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நீ அழுது ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும்.
வியாதியா, எய்ட்ஸ் வியாதியா, கேன்சரா, டிபியா, டெங்குவா, எந்த வியாதியானாலும் சரி, உன் சரீரத்தில் எந்த வியாதியானாலும் சரி, எந்த வியாதியானாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத எட்டாம் பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கால் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ. அவர் பதில் கொடுப்பார். தேவனுடைய சமூகத்திலே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, அழுது ஜெபித்து பாருங்க, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை காண்கிறார். ஆதியாகமம் 16:13 நீர் என்னை காண்கிற தேவன், வனாந்தரத்திலே தனது கைவிடப்பட்ட நிலையை காண்பதற்கு வனாந்தர வாளியில் ஒருவருமே இல்லை என்று எண்ணினால் ஒருவருமே இல்லை என்று எண்ணினால் ஆகார். ஆனால் கர்த்தர் அவளை காண்கிறவராக மாத்திரமல்ல, அவளை நன்கு அறிந்தவருமாய் இருக்கிறதை கண்டாள். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று பெயரிட்டு அழைத்து விசாரிக்கும் தெய்வத்தை கண்டாள். மனிதனின் சாயலை மாத்திரமல்ல, உள்ளத்தின் பாரங்கள், கலக்கங்கள், எதிர்ப்புகள் அனைத்தையும் காண்கிற தேவன் நமக்கு உண்டு. கல்லறை தோட்டத்தில் எல்லாம் முடிந்தது என்று முடிவு கட்டி அழுது புலம்பிய மரியாள் கர்த்தரை கண்டாள். ஆனால் அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள அவளுக்கு விசுவாச கண்கள் இல்லை. ஆனால் இயேசு மரியாளை என்று அழைக்கும் சத்தத்தை கவனித்து கேட்டபோதே அவளது விசுவாச கண்கள் திறக்கப்பட்டன. இன்றும் அவரது வார்த்தையை நாம் தியானிக்கும் போதெல்லாம், அவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கும் போதெல்லாம், வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். God who speak, நம்மோடு பேசுகிறவர். ஆதியாகமம் 16:13 தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் தனது தனிமையில் தன்னோடு பேசும் தெய்வத்தை கண்டால் கர்த்தர் ஆகாரே என்று சொல்லி கூப்பிட்டார். உன் ஆட்சியாரிடம் திரும்பி போ என்று உன்னை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வாழ்வு முடிந்தது அவ்வளவுதான் என்று எண்ணிக்கோ. ஆகார் அவ்வளோதான் நினச்சா, முடிஞ்சது, வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை, செத்து போயிட வேண்டியதான் நினச்சா. ஆனால் அவனுக்கு வாழ்வை கொடுத்தார், அவளுக்கு வாழ்வை கொடுத்தார் ஆண்டவர். யோசேப்பை பாருங்க, சகோதரால குழியிலே தூக்கி போடப்பட்டான். எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாரும் முடிஞ்சது நினைச்சாங்க. ஆனால் அங்கே தான் ஆரம்பம். எங்கே முடியும் நீ முடிஞ்சு போய் நினைக்கிற, அங்கே தான் ஆரம்பம் என்று மறந்து விடாதே அருமையான தேவ பிள்ளையே. வாழ்வு முடிந்தது என்று எண்ணி ஆகாருக்கு வனாந்தரத்தில் மாபெரும் புதிய நம்பிக்கையின் வாக்காக உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 16:10 வாக்களித்த கர்த்தர் என்று மாறாதவர். அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நெருக்கத்தின் நடுவிலே நம்மோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் நடுவிலே. 2வது பார்த்தோம், கேள்வியின் நடுவிலே நம்மோடு கூட இருக்கிறார். 3வது, கடினமான உழைப்பின் நடுவிலே நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மளது ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா.
ஹalleluya ரிபா ராகா லரா தீமா ராகா லரா தீபா ராகா லரா தீமா ராமா சாபா. ஹalleluya. நன்றி நன்றி ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை. ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கலாம், ஒருவேளை தலைவலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, நெஞ்சு பகுதியில் வியாதி, குறுக்கு எலும்பு பகுதியில், தண்டுவட பகுதியில் வலி, இயேசுவின் நாமத்தினாலே மறைகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைகிறது. சித்தம் உண்டு சுத்தமாகி என்று சொன்ன கர்த்தர் உன் வலியை மாற்றுகிறார், உன் வேதனையை மாற்றுகிறார், உன் வியாதியை மாற்றுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் பிள்ளைகளை எப்படி வளர்த்து எப்படி நான் ஆளாக்க போகிறேன், எனக்கென்று எந்த வருமானமும் இல்லையே, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்க்க போகிறேன், எப்படி நான் கட்டி கொடுக்க போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கவலைப்படாதே சகோதரன சகோதரியே, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ நினைக்கலாம், ஐயோ என் மகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே, என் மகனுக்கு என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நிச்சயமாக கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே கவலைப்படாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சித்தம் உண்டு, சித்தம் உண்டு, அவருக்கு சித்தம் உண்டு. உனக்கு குழந்தையை கொடுப்பதற்கு அவருக்கு சித்தம் உண்டு. அன்னாளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த கர்த்தர், சாராளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த கர்த்தர் உனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஐயோ, என் மகளுக்கு வேலை கிடைக்குமா, என் மகனுக்கு வேலை கிடைக்குமா, ஐயோ கஷ்டத்தில் இருக்கிறனே, கடனில் இருக்கிறனே, ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அவர்கள் படித்த படிப்பிற்கேற்ற வேலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயோ படிக்கிற பிள்ளைகளுக்கு என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் எதிர்காலத்தில் எனக்கு எதிர்காலமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடு கட்டின கடன் இருக்கிறத, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு வாங்கின கடன் இருக்கிறத, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுப்பாய். உன்னை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். ஆகவே கவலைப்படாதே, உன் கடனை எல்லாம் அடைப்பதற்கு வழியை உண்டாக்குவார். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளு, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே என்னுடைய கடனை அடைக்க பலனை தாரும் என்று சொல்லி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கடன் பட்டவர்கள் கடனை அடைப்பதற்கு வழியை உண்டாக்குவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து ஒரு வழியை உண்டாக்கின கர்த்தர், ஆண்டவரே கடனை எல்லாம் அடைப்பதற்கான ஒரு வழியை, வாசல்களை உண்டாக்குவீராங்க. வழி வாசல்களை உண்டாக்குங்கப்பா. அப்பா தேவையோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திங்க, அவருடைய குறைகளை எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுடைய காணிக்கையினால் தாங்குங்கள். திரையில் தோன்ற நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாக எனக்கு காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா எனது செய்தி, என்னுடைய பாடல்கள் நிறைய இருக்கிறது, செய்தி நிறைய இருக்குது. அவர்களை பார்த்து நீங்கள் கண்டுகளிக்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியாக ஜெபியுங்கள், தாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேவன் முன்னடைக்க
முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. அனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே.